வருஷம் எங்கள் அண்ணங்கிட்டேயே இருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து இப்போ இந்த உழவர் சிலை பீச் ரோட்டில் செஞ்சு அது எங்கள் அண்ணன் செஞ்சது தான். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிக்கிட்டு காயத்தை கிழிச்சு போட்டேன். நான் சம்பாரிச்சு உனக்கு கொடுக்க போகிறது இல்லைன்னு. அந்த காலத்தில் அப்படி. கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கீங்க. அதாவது பெரிய பெரிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உதவி பணியாளராக நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. பிரசவத்துக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தால் கொண்டு போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் போடுவோம். அப்போல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது. இவ்வளோ இடத்துல தூக்கி போடுவாங்க. அரிக்கல் விளக்கு பிடிச்சிக்கிட்டு தான் உள்ளே கொண்டு போய் போடணும். அதெல்லாம் போட்டுட்டு வருவோம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா 100 வயது முடிந்து 101வது வயதுல அடியெடுத்து வைத்து இன்னைக்கும் அப்படியே துருன்னு அதே இளமையோட தன்னோட வேலைகளை தானே செஞ்சுட்டு கொள்ளு பேரன்களுக்கும் அவங்களுக்கு தேவையானவைகளையும் இன்னைக்கு அவங்களே கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் லலிதா குழந்தைவேலு. இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம்மா. வணக்கங்க. அதாவது 5 தலைமுறை பார்த்துட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் நீங்க பார்த்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ராணி நேயர்கள் சார்பா நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் எங்களுக்கு வேணும்மா. மயிலாப்பூரில் பிறந்தேன். ஆனால் நான் பிறந்து 10 மாதத்திலாம் எங்கள் தகப்பனார் இறந்துட்டார். தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை. அம்மா தான். அம்மா வந்து படிப்பு அறியாதது. அப்போல்லாம் 1 வருஷம் வெளியே போக மாட்டாங்க. இப்படி இருந்து எங்களை வளர்த்தாங்க. அந்த வீடு அங்கேயே இருந்தது. 42 ஒரு வார் நடந்தது. அப்போ நாங்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம். வீடு அங்கே அப்படியே இருந்தது. எனக்கு 3 பொண்ணுங்க. என் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன், 2 அக்கா, 3 பேர். எங்கள் அண்ணன் இங்கே மெட்ராஸில் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சித்திரக்கலா சாலையில் பிரின்ஸ்பாலாக இருந்தார். 45 இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தான் என்னை வளர்த்தது கொண்டது எல்லாம் அவர் தான். 8 வருஷத்துக்கு மூத்தவர் என் அண்ணன். யாரும் இல்லாமல் நான் இருந்து 2 பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா சரியா இதுன்னாது அடிக்கணும்னு சொல்லி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து வளர்ந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து படிக்க வச்சது. சென்தோம் ஒருநாக்குலர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் அதில் படித்தேன். 9th ஸ்டாண்டர்ட். அப்போல்லாம் இஎஸ்எல்சி எக்ஸாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த வார் வந்தது. 35 5ஆம் சக்கரவர்த்தி இறந்து போனார். அப்போ அங்கே அந்த ரவுண்டு போட்டு எல்லாம் தியானம் பண்ணாங்க. அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் குயின் மேரி வந்தாங்க, எலிசபெத். அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்தார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்தாங்க. எல்லாரையும் பார்த்தாச்சு. என் பேரம்பேத்திகளையும் பார்த்தாச்சு. எனக்கு 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுலையும் அவளுக்கும் 3 பொண்ணு. ஆண் வாரிசு கிடையாது. ஆக நாங்கள் மதுரையிலே தான் இருந்தேன். மெட்ராஸில் இருந்து மதுரைக்கு எப்படி போகணுன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார், அண்ணன் தம்பி 2 பேர். தம்பியோட எங்கள் வீட்டுக்கார் இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு 50 கல்யாணம் ஆச்சு. 51 அவள் பிறந்தா. அப்படியே வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு. நான் படிக்கிறதுக்கு அந்த காலத்தில் டாக்டர் லட்சுமி, திருப்புர சுந்தரி பேர், புனை பெயர் லட்சுமி. அவங்க கதை ஆசிரியர்.
ஆக அவங்க டாக்டராக இருந்தாங்க. இருந்து அவங்க தான் என்ன எங்கே போனாலும் ப்ரைவேட்டில் எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டு போய் பிரசவத்துக்கு அவங்க கை கொடுத்தது அவங்க தான். இன்னும் நினைக்கிறதுக்கு அவங்க இறந்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, என்னை கூப்பிட்டாங்க. நான் வரலைன்ட்டேன். அவள் சின்ன பிள்ளை. அந்த காலத்துலலாம் வெளிநாட்டுக்கு போனால் இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட போயிட்டா அன்ட்டெல்லாம் தப்பு எண்ணங்கள் வரும்ன்ட்டு அதெல்லாம் யோசிக்கலை. அப்படியே விட்டுட்டேன். விட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் எங்கள் அண்ணங்கிட்டேயே இருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து இப்போ இந்த உழவர் சிலை பீச் ரோட்டில் செஞ்சு அது எங்கள் அண்ணன் செஞ்சது தான். ஓகே. இப்போ அண்ணன் போட்டு இங்கே இருக்குது. எல்லாம் அவர் தான் எல்லாம் இதுன்னாரு. எங்கள் குடும்பத்தில் எங்கள் நாத்தனார் குடும்பத்தில் அத்தனை பேரும் டாக்டருக்கு தான். டாக்டரு அவங்க சம்சாரத்துக்கெல்லாம் வீட்டிலேயே நான் பிரசவம் பார்த்துருக்கேன். ஆக இன்னும் நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாக்கா இன்னும் நல்ல இது வந்திருக்கும். அதுக்கு போகலை. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிக்கிட்டு காயத்தை கிழிச்சு போட்டேன். நான் சம்பாதிச்சு அவங்க கொடுக்க போகிறது இல்லைன்னு. அந்த காலத்தில் அப்படி. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே வந்து கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில ஒரு 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கீங்க. அதாவது பெரிய பெரிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உதவி பணியாளராக நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது அதோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கங்க. கேன்சர்னாக்கா ஆஸ்பத்திரிக்குள்ள இல்லை, நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருந்தால் போய் நாம் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். அம்மை போட்டிருந்தாலும் இப்போ சொந்தக்காரங்க யாராவது அக்கம் பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பார்த்துருக்கேன். மற்றபடி நம்ம கார்ப்பரேஷனில் அப்போ முனிசிபாலிட்டியாக இருந்தது. பிரசவத்துக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தால் கொண்டு போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் போடுவோம். அப்போல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது. இவ்வளோ இடத்துல தூக்கி போடுவாங்க. அரிக்கல் வழக்கு பிடிச்சிக்கிட்டு தான் உள்ளே கொண்டு போய் போடணும். அதெல்லாம் போட்டுட்டு வருவோம். ஸோ நீங்க இருந்த டைம்ல தானே இந்த காலரா அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா அப்ப பார்க்கப்பட்டுச்சு. அந்த டைம்லலாம் நீங்க எப்படி பணியாற்றுனீங்க களத்துல இறங்கி? எல்லாருக்கும் காலரா இருந்த இந்த 2 கைனால அள்ளி இருக்கேன். என் சொந்த நாத்தனாருக்கு டாக்டரு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நான் தான் எல்லாம் எடுத்து கால்ராக்கு பார்த்துருக்கேன். சின்ன வயசில் 12 வயசு கடை வச்சுருப்பான் ஒரு கூட்டுக்காரன். அவனுக்கு குஷ்டம். அவன் போய் கிட்ட உட்காந்து அவர் தொடச்சி அதெல்லாம் அவனுக்கு மருந்து போட்டிருக்கேன் குஷ்ட ரோகிக்கு. இப்போல்லாம் தொட்டா இது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. எந்த அலர்ஜியும் கிடையாது, எனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது. மனசில் தைரியம். இது செய்யணுன்னா செஞ்சு தீரணும். இது உங்களை தூக்கணுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். இருந்து பார்க்கணும், முடியுதான்னு பார்த்து அதை செய்யணும். அதுதான் என்னுடைய இது. இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். முடியல அவங்களுக்கு. நமக்கு பாவமாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம். கூழ் கொடுப்பாங்க, குடிப்போம். காய் கிடையாது, ஒரு மிளகாயை வறுத்து கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். இப்போ எங்களுக்கு பரோட்டா தான் வேணும், ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க. கேட்குறது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய கடமை. இந்த ஒரு 8 நாளாக நான் மதுரையில் இருந்தேன். பிள்ளைங்க ஞாபகமாகவே இருந்தது எனக்கு. நான் மதுரையை ஏன் விட்டுவாங்கன்னா இந்த இவன் பிரசவத்துக்கு வந்தது யாரும் பார்க்கறதுக்கு இல்லையேன்னுட்டு இங்கே நாங்கள் வந்து 13 வருஷம் ஆச்சு வந்து. இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க. 3 மருமகன் இருந்தாங்க, 2 மருமகன் இறந்துட்டாங்க. ஒரு மருமகன் கோயம்புத்தூரில் இருக்கார். பேரன்மார்கள் இருக்காங்க, 3 பேரன்கள். வெளிநாட்டில் 1, இங்கே 2 பேரன்கள் இருக்காங்க. இந்த 3 பேரனுங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க கடைசி வரைக்கும். கோபம் வரும், நான் எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போகிறேன்னு கூட சொல்லியிருக்கேன். மனசில் கோபம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் தாழ்ந்துடும். இதுதான் என்னுடைய குணம். ஆஸ்பத்திரியில் காசு துப்புற ஆளுங்கள்லாம் காசு கொடுத்தா தான் பேஷண்ட்டை எடுப்பாங்க. நான் விட மாட்டேன். அப்படியே தூக்கி கொண்டு போய் ஃபேன் இருக்கிற இடத்துல போடுவேன். அவங்க என்ன குறைச்சல் அவங்கள போடுவேன். வீட்டிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். துணிமணிகளை கொண்டு இந்த குறவங்களுக்கெல்லாம் துணிமணி கொடுப்பேன். எங்கள் டாக்டர் அம்மாவுக்கெல்லாம் நான் நல்ல பேர் எடுத்து
வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் நல்ல ஸோ பேர். 1925 பிறந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க மருத்துவத்துறையிலையும் நிறைய மருத்துவர்களோட பயணிச்சிருக்கீங்க. ஸோ அப்ப இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த மருத்துவத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறத நீங்க பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? கண்கொள் மனசார பார்க்குறேன். இந்த மாதிரி இதுவே கிடையாது. எங்கள் நாட்டில் என் காலத்தில் தந்தி வந்ததுன்னா அழுவோம், ஐயோ தந்தி வந்துடுச்சேன்னு அழுவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்படி தட்டினா சொல்லிச்சு. இப்போ வெளிநாட்டில் இருந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஃபோன் வந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் காலம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன செய்யுது? ஜெமினி கணேசன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அண்ணாதுரை அவன் மகனுக்கு காது குத்து அங்கே போயிருக்கேன். இதெல்லாம் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் எல்லா இடமும் சுற்றியிருக்கேன். பத்ரிநாத், கேதார், நேபாள் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இனி ஒன்றும் பாக்கி இல்லை. இந்த பேரனால இத்தனை ஆண்டுகள்ல நீங்க பார்த்து வியந்த தலைவர்கள், உங்களுடைய காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் நீங்க பார்த்து வியந்த தலைவர்கள்? காமராஜர் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கார். எங்கள் அண்ணன் ஸ்டாச்சு செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்பார். காமராஜர் வந்திருக்கார். ஜீவானந்தம் அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர். அப்போ ரொம்ப இதுவாக இருக்கும்போது அவரை நாங்கள் மாடியில் ஒளிய வச்சுக்கிட்டு இருந்தோம். அவருக்கு தான் சாப்பாடெல்லாம் போடுவோம். அவர் முண்டோம் இன்னும் கொஞ்சம் போடுன்னுவார், சாப்பிடுவோம். கக்கன் மந்திரி அவருக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ சினிமாலாம் பார்க்கும் பழக்கம் உண்டா பாட்டிமாக்கு? போவோம், குடும்பத்தோடு போவோம். அது எப்படின்னா கல்யாணம் ஆகும் வீட்டுங்களுக்கு. இப்போ கல்யாணம் ஆனால் கல்யாண பொண்ணெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ 25 பேர் அப்படியே மதுரையில் சென்ட்ரல் சினிமான்னு இருக்கும், அதில் டிக்கெட் போட்டு வச்சு பார்த்துட்டு வரோம். நீங்கள் பார்த்து ரசித்த படம்? சிவாஜியை தான் பிடிக்கும். ஓகே, அவருடைய படங்கள் எல்லாமே விடாம பார்த்துருவீங்களா? ஆமாம், சிவாஜி. அவரை என்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா? நேரில் சந்திச்சு பேசியிருக்க பழக்கம் உண்டா? இல்லை, போகலை. சிவாஜியை பார்க்கல. ஓகே. ரொம்ப இப்போ சினிமாவுக்கு கூட்டிட்டு போறாங்களா குடும்பத்துல? போறது இல்லப்பா. ஓகே. அதெல்லாம் எல்லாம் ஆசையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்புறம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி இவங்கள MS சுப்புலட்சுமி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பேர் எல்லாரும். யாருடைய பாடல்களை அதிகமா விரும்பி கேட்பீங்க? MSP அவருடைய பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? உங்களுடைய ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கு? 4 மணிக்கு எழுந்திருப்பேன். ஃபில்டரில் டிகாஷன் போடுவேன், பாலை காய்ச்சுவேன். முதல் 4:30க்கெல்லாம் பிள்ளைக்கு கஞ்சி கொடுத்துருவேன். இந்த சத்து மாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்துருவேன். நான் கொடுத்தா தான் குடிப்பாங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. இந்த 8 நாளாக ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட், நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் சாப்பிடாதுங்க. அப்புறம் போகும்போது சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருவேன். இப்போ அவங்க கட்டுறாங்க, சாப்பாடு பண்ணி போட்டுருவேன். அவங்க 7 மணிக்கெல்லாம் படுத்துவேன். 10 மணிக்கு தூங்கினோம்னா 2 மணிக்கு எந்திரிப்பேன். மறுபடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு இத்தனோடு கரைச்சி தயிர் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். எனக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் தான். அதுதான் கொண்டு போய் தள்ளுது, படுத்துருவேன். அதுதான் பயமாக இருக்குது எங்கேயாவது போனால். இவர் செஞ்சது இவர். ஆக இவருடைய இன்னொருத்தர் பிரின்சிபால் இருப்பார். ஓகே. அவர் பேர் தான் அதில் இருக்கும். ஆனால் இவர் செஞ்சது. ஓகே. ஸோ இருந்தாலும் அந்த பெருமை ஆமாம், நிறைய சிலை, காந்தி சிலை எல்லாம் செஞ்சுருக்காரு. ஓகே. எல்லாம் இருக்கு. மந்தவழியில் வீடு இருக்கு, பிள்ளைங்க தான் இருக்காங்க இப்போ. ஓகே. வேற யாரும் இல்லை. உங்களுடைய இத்தனை ஆண்டுகால பயணத்துல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா அது குடும்பத்தை சார்ந்தோ இல்லை வெளியிலையோ ஏதாவது ஒரு நிகழ்வு உங்க மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும்ல, அது என்ன மாதிரியான நிகழ்வு? நிகழ்னா திடீர்னு யாராவது இறந்துடுறாங்கல்ல, அதுதான். போன வருஷம் பூரா 5 பேர் எல்லாரும் இறந்துட்டாங்க. என் மருமகன் இறந்து 10வது நாள். இப்போ இவருடைய மகன், அவரும் டாக்டரு, அவர் பொண்டாட்டி டாக்டர், பொண்டாட்டி இறந்துச்சு. இப்படி தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்து போய் இறந்துடுச்சு. ராத்திரி ஒரு வியாதியும் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா உட்காந்து ராத்திரியில் படுத்திருக்காங்க, காலையில் எழுந்திரிக்கல. அந்த மாதிரி நிறைய
டெத் ஆனால் அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய இத்தனை ஆண்டுகால பயணத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்துல எப்படிலாம் கவனம் செலுத்துவீங்க? என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துப்பீங்க? இது வேணும் அது வேணுன்றதெல்லாம் இல்லை. எல்லாமே அந்த காலத்தில் எல்லாம் சாப்பிட்டோம். இப்போ இருக்க இருக்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 இப்போ ஒரு 5 வருஷமாக சாப்பாடெல்லாம் பண்ணுறதில்ல. மூச்சு வாங்க பேசினா மூச்சு வாங்கும். ரெண்டாவது வந்து நான் பிறவியிலேயே பித்த பையில் ஏதோ ஒரு கோடு மாதிரி ஒரு கிராஸ் இருந்திருக்கு, அது தெரியல. இப்போ 10 வருஷத்துக்கு இங்கே வந்து 7 8 வருஷம் இருக்கும். எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தி வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. என் பேரன்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டு போகிறது. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ளே என் கோயம்புத்தூர்லேருந்து என் மகன் வந்துட்டான். எல்லாம் பார்த்து கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு சொன்னாங்க. டாக்டருங்கெல்லாம் கூடி பேசி வேண்டாம். அப்போ 90 92 வயசாக தான் ஆச்சு. வேண்டாம் இவங்களுக்கு வா சரியாயிடும்ட்டாங்க. அதனால் நான் இப்போ எதுவும் சாப்பிட்றதில்ல. தயிரை போடுவேன், சர்க்கரை போடுவேன். ஸ்வீட் ரொம்ப இஷ்டம். 5 தலைமுறையை பார்த்துருக்கீங்க. உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ உங்க காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொண்ணுங்க, அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பசங்க அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கெல்லாம் இன்னமும் நீங்க தான் சமைக்கிறீங்க பொழுது இந்த உணவு முறை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? ஆரோக்கியமான உணவுகள் இல்லாம இன்னைக்கு நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் உள்ளார வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க உங்க பசங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுக்குறீங்களா? செஞ்சு கொடுப்பேன். இல்லைன்னா காசை கொடுத்து போடா போய் வாங்கிட்டு வாடான்னுவேன். வாங்கிட்டு வந்துடுவோம். நீங்களும் சாப்பிடுவீங்களா அவங்களோட சேர்ந்து? அவங்க திட்டுவாங்க, நீ கெட்ட பழக்கம் பண்றேன்னுவாங்க. வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது சரி, நீங்க இவ்வளவு ஆரோக்கியமா உங்க உடம்பு பாத்துக்கும் பொழுது அவங்களும் அதை பாத்துக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும்லாம் சொல்ல மாட்டீங்களா? பசங்க எது கேட்டாலும் பிள்ளைங்க தான் முக்கியம். அதுங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். அவ்வளோ. நான் ஊருக்கு போகும்போது கூட காசை கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுக்கணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் திட்டுவாங்க பிள்ளைங்க தான். ஆனால் பிள்ளைங்க செலவழிக்காதுங்க. எல்லாமே உண்டியலில் போட்டுருங்க. பிள்ளைங்க இந்த அவன் உண்டியலில் போட்டான் காசை. அந்த பிள்ளைங்க தான் எனக்கு. அதே மாதிரி யார் ஒருத்தர் என்ன இருந்தாலும் கீழே விழுந்துட்டா போய் பார்ப்பேன். இந்த ஒரு பிள்ளை மூக்கில் ஏதோ பயிர் போட்டுக்கிடுச்சு. உடனே அதை எடுத்து ஊதி முதுகில் தட்டி ஊதி அதை எடுத்தேன். அதுக்கு முன்னையே ஒரு இன்ஜினியர் வீட்டில் இதே மாதிரி தான் ஒரு பிள்ளை, பேர் மறந்துட்டேன். அவர் பிள்ளைக்கு அப்படி தான். இப்போ இன்னும் எல்லாரும் பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் எல்லாரும் வாழ்த்துனது நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன். அவ்வளோ. நீங்க பணியில இருக்கும் பொழுது, அதாவது மருத்துவ பணியில வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல? ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் போய் அவங்களை காப்பாத்தி கொண்டுட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தருணங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரியா டெத்து ஆகிறதுக்கே கார்பரேஷனில் விடுறது இல்லை. ப்ளசண்ட்டாக வெளியே வந்துட்டா கூட அதை அப்படியே வச்சு தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரி பொறுப்பில் விட்டுறது. எப்படி இங்கே டெத்து ஆகிறதுக்கே இல்லை. அது மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ரொம்ப இது எங்கள் சொந்தக்காரங்களே பெரிய பணக்காரங்க. நான் வேலை பார்க்குறேன்ட்டு அந்த இடத்துல வந்து பிரசவம் ஆகிட்டு தான் போவாங்க. இதில் கார்பரேஷன். நான் வந்து அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஆச்சு. அதுக்கு முன்ன முனிசிபாலிட்டியாக இருந்தது, அப்புறம் கார்பரேஷன் ஆச்சு. மருத்துவத்துறையில் வந்து மருத்துவ உதவியாளராக நீங்கள் பணியாற்றும் போது வாங்கிய முதல் சம்பளம் 35 ரூபாய். அதில் வந்து குடிமானம், வீடு கொடுக்குறேன்ட்டு 100 ரூபா எடுத்துக்குவாங்க. அதான் 32 ரூபா கைக்கு வரும். ஓகே. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது எவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்க? ரிட்டையர்ட் ஆகும்போது 720 தாங்க. சரி சரி. இதில் பார்த்தா தெரியும், ஞாபகம். இப்போ வந்து வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா? அதை பற்றி நீங்கள் இடையில பேசிட்டு இருந்தீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்க? உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் எது? மக்கள் அப்போ எப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க? வெளியே உடனே அடிக்க வருவாங்க. கல்லை எடுத்து இதை எடுத்து அடித்து கண்ணாடியெல்லாம் உடைப்பாங்க. நாங்கள் எல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருப்போம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் காஞ்சிபுரம் போனதே. பீச்சு பக்கத்தில். அதனால்
பயந்துக்கிட்டு குண்டு போட்டப்பெல்லாம் மக்களை எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க அப்ப இருந்தவங்க? அது எப்படி அவங்க போய் அடைக்கலமானாங்க ஒவ்வொரு இடத்துலயும்? அவங்கவுங்க அப்படி அப்படியே போயிட்டாங்கப்பா வெளியே. ஓகே. இல்ல அப்போ ட்ராம் அப்பெல்லாம் ஏதோ இந்த குகை மாதிரிலாம் இருந்து அவங்கள மறைச்சு வச்செல்லாம் சொல்லி அந்த மாதிரியான குகைக்குள்ள போய் படுத்துருவோம். இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி அந்த கட்சின்னுட்டு, அப்போ அவங்களுக்குள்ளதான் சண்டை வரும். சண்டை வந்து அடிதடி ரோட்டில் பண்ணுவாங்க. கொடி கட்டி இருந்தாலுமே தீ வச்சிருவாங்க பற்ற வைக்க. இப்போ சுதந்திரத்துக்கு இப்போ இருக்கிற உடனே தீ வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் எப்பவும். அப்ப இருந்த மக்கள் வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்க என்னெல்லாம் பண்ணாங்க? அவங்கவுங்க வேணுங்கிறவங்க போய் சண்டை போடுவாங்க, இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க வேண்டியதுதான் அவங்கவுங்க பாதுகாப்பு. ஓகே. ஆமாம். அடிதடி எவ்வளவோ இருக்கும். கத்தி எடுத்துக்கிட்டு போவானுங்க ரோட்டில். நம்ம கதவு திறந்தா அதோட வந்து உள்ளே ஒளிஞ்சுக்குவானுங்க. எல்லாம் நடக்கும் அந்த ரோட்டில். ட்ராம் போகும் அப்போது. இப்போல்லாம் பஸ்ஸு ரோட்டில் இது ட்ராம் போகும். அப்புறம் ட்ராம் நின்றுச்சு. எல்லாம் உங்களுடைய காலத்துல வந்து விலைவாசி உயர்வு அப்படின்றது வந்து ரொம்பவே, அதாவது எல்லா பொருட்களோட விலையுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆமாம். ஆனா இன்றைய சூழ்நிலையில விலைவாசி வந்து அதிகமாயிடுச்சு. எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாயிடுச்சு. ஒரு தங்கம் பண்ணீங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு பவுன் 60,000 கிட்ட விக்குது. ஸோ இப்போ உங்களுடைய காலத்துல எல்லாம் வந்து தங்கம் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வித்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு தங்கம் வாங்குனீங்க? தங்கம் எங்கே வாங்குறது? வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும், வாங்க முடியாது. செல்லூரில் வெறும் 75 ரூபாய்க்கு ஒரு செண்டு வாங்கிக்கணுனாங்க. அதை வாங்க திறனில்லை 75 ரூபாய்க்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் சமைச்சு போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வருவாங்க. நான் பாவம், அவங்க ஒன்றுமே இல்லாதவங்கன்னுட்டு அவங்களுக்கு நான் இன்னமும் நான் இறக்கப்பட்டு இப்படி தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் போட்டு நான் ஒன்று வீடு கொடுத்தாங்க, குவார்ட்டர்ஸு. இந்த 3 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க. இந்த பக்கம் பார்த்தா குடிச்சிட்டு வருவான். இந்த மாதிரி இருக்கும். நைட் டியூட்டி போயிட்டோம்னா பிள்ளைங்க என்ன ஆகும் ஏதாகும்ன்ட்டு இதுக்காக அந்த வேண்டான்ட்டு விட்டாச்சு. எவ்வளவோ இருக்குது. நம்ம போட்டோவை மட்டும் வாடகைக்கு விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போய் பேசி எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த மாதிரி பழக்கவும் இல்லை. அவரும் ஒரு தரமானவரும் கிடையாது. அப்படியே இருந்து பிள்ளைகளை வாழ்த்து குடும்பத்தோடு இருக்கணும். என் பேரனுக்கும் பெரிய குடும்பம். நான் வாக்கப்பட்டு போனதும் பெரிய குடும்பம். இன்னமும் பெரிய குடும்பத்தில் தான் இருக்கேன். இப்போ அந்த ஒரு கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் போனாங்க. அப்புறம் இந்த மதுரையில் எல்லாம் பார்க்க வந்தாங்க. எல்லாம் தேதி கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் மண்டபம்லாம் வேண்டாங்க, சும்மா இங்கே இருக்கிறவங்களே பார்த்து இதுன்னுங்கன்னா கேட்கல. மண்டபம் பிடிச்சி எல்லாம் செய்ய போகிறாங்களாம், செய்யுங்கன்னு இருக்கேன். உங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது? உங்கள் கணவரை நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க? நான் வந்து அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் இல்லை. என் நாத்தனார், இந்த இவருடைய சம்சாரம், அவருடைய தம்பி, சொந்த தம்பி இல்லை, இவருக்கு 2 அண்ணனுங்க. மதுரையில் கைலாசம் பிள்ளைன்னா பெரிய ஆள், 2 பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க. தம்பிக்கிட்ட தான் எங்கள் வீட்டுக்காரர் சரண் அடைஞ்சு இருந்தார். அப்போ தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இவங்க அண்ணன் மூலியமாக தான் அண்ணி மூலியமாக தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. அண்ணி தான் யார் இல்லை அவனுக்கு, அவங்களும் அண்ணன். பெரிய குளம், எங்கள் மாமியார் வீடு பெரிய குளம். இதெல்லாம் இதண்ணி கல்யாணம் நடத்தி வச்சது எங்கள் அண்ணன் தான். கடைசியில் எங்கள் அண்ணன் பெரிய நாத்தனார். நான் இங்கேருந்து 56 மதுரை மறுபடியும் போகிறேன். அப்போ தான் எல்லாரும் வந்து எனக்கு அவங்களுக்கெல்லாம் சமைச்சு முடிச்சு போட்டு எல்லாம் ஒரு 10 மாதத்துல மறுபடியும் வேலை கிடச்சிருச்சு. அவங்களுக்கு 2 இது. அதில் 2வது நாத்தனார் பிள்ளைங்க தான் இந்த மாதிரி எல்லா இடமும் போனது. இந்த சினிமா தொழிலில் கூட எல்லாம் போனது தான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆமாம். அதாவது உங்களுடைய காலகட்டங்களில் வந்து திருமணம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்து முடிஞ்சிடும். கோயிலே நடந்து முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்களை வந்து கிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க பாட்டி? ரொம்ப சந்தோஷம். யுகங்கள் மாற எல்லாம் இருக்குது. அதனால் அந்த காலத்தில் இதொன்னு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க, வெள்ளை சேலை கட்டினாங்க. இப்போ வந்து என்ன ஏதுன்ட்டு இவங்க விடோவா என்னன்ட்டு தெரியாத காலமாக போச்சு. அதுதான் இனிமே இன்னும் வரப்போகிற காலத்தில் இனி அதை விட இதுவாக இருக்கும்.
வரப்போகிற காலத்தில் தாய் தகப்பன் பிள்ளைங்க மட்டும்தான் சொந்தம்னுட்டு வருவாங்க. சொந்தம் பேர் சொல்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. இனிமே சொன்னாதான் தெரியும். உலகம் மாறி போச்சு. இனி 5 வருஷத்துக்குள்ளே இனி ரொம்ப மாறிடும். அதாவது உங்களுடைய காலத்துல கணவர் இறந்துட்டா மறுமணம் செஞ்சுக்கிறது வந்து ஒரு பெரிய தவறா ஆமாம் ஆமாம் ஆமாம். சோ இப்போ வந்து மறுமணம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா டைவர்ஸ். இல்ல டைவர்ஸ்ன்றதை விட கணவர் இறந்துட்டாருன்னா அடுத்து திருமணத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆமாம். சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய வளர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வரவேற்கிறீங்களா? இல்லை இல்லை, பழைய காலத்து மறக்க முடியாது. இருந்தாலும் இப்போ இந்த காலத்துக்கு அனுசரித்து போக வேண்டியது தான். அனுசரணை. அதுக்காக வேண்டி நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்லாம் முடியாது. எதுவும் நடு சாப்பாடும் எனக்கு தான்ட்டு இருக்கணும். அதனால் நான் அப்படி தான் இருந்தேன், நான் கொடீஸ்வரியாக இருந்தேன் அன்ட்டெல்லாம் கிடையாது. நான் இன்னும் கஷ்டப்பட்டதை நினைக்கிறதில்ல. அதனால தான் நல்லா இருக்கேன். அவ்வளோ கஷ்டம் நல்லா கடைசியில் நல்லா இருந்துச்சு. நீங்க நல்லா சமைக்கிறீங்க. உங்களுடைய உணவை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதாவது உங்க பேர பிள்ளைங்கள்ல யாருடைய சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்கள் தீனாம்மா சமைப்பா, அவள் சமையல் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? எனக்கு பிடிச்ச உணவு நல்லா காரம் சாரமாக புளிப்பாக இருக்கணும். அதான் புளி சாதம். இந்த கத்திரிக்காயில் மசால் உள்ளே வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பாங்க, நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு குழம்பு பிரசவம் ஆச்சுன்னா குழம்பு நான் தான் வைப்பேன். வெள்ளைப்பூடு குழம்பு இப்போ அதெல்லாம் யாரும் வைக்க முடியாது. அந்த பொடிக்கு பக்குவம் சொல்கிறதே நான் தான் லிஸ்ட்டு இன்னும் வச்சுருக்கேன். சித்திரத்தை, மிளகு, சுக்கு, திப்பிலி எல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலா பிரசவம் அப்படின்ன உடனே நீங்க நிறைய பிரசவங்கள் பார்த்துருக்கீங்க. அதுல மறக்க முடியாத ஒண்ணு எத்தனை பிரசவங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க? அதுல மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சினிமா தேட்டரு முதலாளியுடைய பொண்ணு ஆஞ்சநேயர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரசவம். 3 நாள் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரத்தில் இறந்துருச்சு. அந்த மாதிரி பிரசவம் பார்த்துருக்கேன். அப்புறம் வெறும் கொலக்கட்டை மாதிரி முண்டம், அது வந்து இப்படி சோளக்கதிர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரசவம் விழுந்திருக்கு, அதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் என் கண்கூடா பார்த்தது. பார்க்கும்போது நீங்க ஆச்சரியமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கேன்னுட்டு. எல்லா இதுவும் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 பிரசவங்கள் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி கேன்சர் பேஷண்ட், அதாவது புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். ஓகே. அப்போ அதுக்கெல்லாம் தனியாக ஆஸ்பத்திரி இல்லை, உதவி செஞ்சுருக்கேன். போய் ஒரு ராத்திரியில் இருப்பேன். அதே மாதிரி யார் டெத் ஆனாலும் நான் தான் போய் அதை இது பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுறதும் நான் தான். ஓகே. கூப்பிட்டுருவாங்க வாங்கிட்டு செஞ்சுருவேன். அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அப்ப இருந்த இந்தியாவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுக்குமான வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய அரசியல் சூழல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அனுபவத்திலிருந்து எங்களோட சில விஷயங்களை அந்த அனுபவத்திலேயே இருந்தாக்கா அப்படிதான் குதிரை சீட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம். எல்லாரையும் கை தூக்கி விடுற மாதிரி நாடு இருக்குது. பிள்ளைகளை படிப்பு இருக்குது. அந்த காலத்தில் படிக்க சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இப்பப்போ அதுக்கு நல்ல பிள்ளைகளும் அதே மாதிரி நல்லா படிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப தேவை. நல்ல படிப்பெல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்து இன்னும் இந்த உலகம் நல்லா இருக்கணும். ஸோ உங்களோட இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க, நிறைய சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணது ரொம்ப சந்தோஷம்.